ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டீ கடை சால்ட்டு பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ எந்த டம்ளர் எடுக்கிறோமோ அதில் வந்து 1/4 டம்ளர் அளவு நம்ம ஜீனியை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து 1/4 டம்ளர் அளவு நம்ம வந்து பட்டரை வந்து உருக்கி வச்சுக்கலாம். பட்டர் இல்லைனா நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சுகரை வந்து போட்டுட்டு இதில் வந்து நான் ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சேன் வாசத்துக்காக. இப்போ வந்து நம்ம உருக்கி வச்சுருக்க இதை வந்து இதில் பட்டரை வந்து இதில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கரைச்சிடுங்க, எந்த பிசுறும் இல்லாமல் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக கரைச்சிடுங்க. சால்ட் பிஸ்கட் அப்படிங்கிறதுனால உப்பு சேர்க்கணும். உப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். ரொம்ப சும்மா ஒரு மூக்குப்பொடி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சால்ட் பிஸ்கட்டுக்கு உப்பு சுவை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம கரைச்சதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவை வந்து சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பேன் இது மாதிரி இருக்கணும். ஸோ அது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ பிஸ்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நமக்கு சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் இப்படி பிசையும் போது இது மாதிரி உதிரியாக உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் காய்ச்சின பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம வந்து மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். மாதிரி நான் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுற மாதிரி நான் அந்த டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக சால்ட் பிஸ்கட் கிடைக்கும். இதில் மேலே நமக்கு ஏதாச்சும் டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம டிசைன் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எடுத்தாச்சு. இதில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன் இட்லி தட்டில். ஸோ அதில் வந்து நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட தடவிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் இது மாதிரி கேக் நமக்கு எத்தனை பிஸ்கட் வேணுமோ அத்தனை பிஸ்கட் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆல்ரெடி பேன் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். இதில் வந்து ஒரு வட்டி இருக்குது பார்த்தீங்களா, வட்டி வச்சு அது மேலே வச்சிடலாம். இது கண்டிப்பாக 15 to 20 மினிட்ஸ் வேகணும். வாசம் வரும் உங்களுக்கு, நெய் மணந்துக்கிட்டு பிஸ்கட் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாசம் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஓகே, இது கண்டிப்பாக 15 to 20 மினிட்ஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சா பிடிச்சிரும். நம்ம 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். ஓகே, இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 20 to 25 ஆயிடுச்சு. பார்ப்போம். நமக்கு சால்ட் பிஸ்கட், ஹோம்மேட் சால்ட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அது ட்ரை ஆகும். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் அது இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது ட்ரை ஆகும். நான் 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எடுத்து இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பரான பாருங்கள் ஹோம்மேட் சால்ட் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது.
சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே சுவையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் டீ சாப்பிடும்போது ஹோம்மேட் சால்ட் பிஸ்கட் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்காமல் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி வீட்டிலேயே நீங்களே செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.